உலகில் ஒரு நிமிடத்துக்கு ஒரு பெண் செர்விக்கல் கேன்சர் எனும் கருப்பை நுழைவாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார். மலேசியாவில் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்து அதிகமான பெண்களை பாதிக்கும் ஒரு நோயாக கருப்பை நுழைவாய் புற்றுநோய் உருவெடுத்துள்ளது. இந்நாட்டில் ஆண்டுக்கு சராசரி 600 பெண்கள் இவ்வகை புற்றுநோய்க்கு பலியாகின்றனர். இதர வகை புற்றுநோய்கள் வருவதற்கு குடும்ப பின்னணி ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் கருப்பை நுழைவாய் புற்றுநோய் HPV எனப்படும் ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் தொற்றுவதால் ஏற்படும் வேளை இந்த புற்றுநோயால் 99% திருமணமான பெண்களே பாதிக்கப்படுவதாக மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் என் மதியழகன் தெரிவித்தார். ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் இருக்கு, HPVன்னு சொல்லுவோம். அந்த வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணுறனால அது வரலாம். பெரும்பாலும் ஒரு 99% அது திருமணமானவங்களுக்கு தான் வருது. அந்த வைரஸ் உடல் உறவு செய்யும் போது அந்த வைரஸ் பரவுது. HPV வைரஸ் தொற்றியவுடன் அது புற்றுநோயாக உருவெடுப்பதில்லை. சில ஆண்டுகள் கழித்தே அது புற்றுநோயாக மாறுகிறது. அதனால் கருப்பை நுழைவாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு தொடக்க காலத்தில் எந்த ஓர் அறிகுறியும் தென்படுவதில்லை. எனவே இந்த புற்றுநோயிலிருந்து விடுபட பெண்கள் மருத்துவ பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் அதனை எளிதாக கண்டறிய முடியும் என்பது மருத்துவர்களின் ஆலோசனை. மற்ற கேன்சர்லாம் நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கர்ப்பப்பை நுழைவாய் கர்ப்பப்பை செர்வைக்கல் கேன்சர் கண்டுபிடிக்க ரொம்ப சுலபம். ஏன்னா டாக்டர் பரிசோதனை செய்யும் போது அந்த வாய்ப்பகுதியை நம்ம பார்க்கலாம். அப்போ என்னாச்சும் ஒரு கட்டி ஆரம்பிச்சாக்கா உடனே அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் செய்யலாம். ட்ரீட்மெண்ட் ஏர்லியாக கண்டுபிடிச்சாக்கா 100% கியூர். ஆனால் லேட்டாக கண்டுபிடிச்சாக்கா ரொம்ப கடினம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. முறையான மருத்துவ பரிசோதனையை செய்து கொள்ளாத பட்சத்தில் இறுதி கட்டத்தில் தான் இந்நோய் இருப்பதை கண்டறிய முடியும். இதனால் கருப்பையை அகற்ற வேண்டிய நிலை மட்டுமல்லாது நோயாளிகள் மரணமடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இத்தகைய ஆபத்துகளை முறையான மருத்துவ பரிசோதனையின் மூலம் தவிர்த்து கொள்ளலாம். குறிப்பாக தொடக்க கட்டத்திலேயே கண்டறிவதன் மூலம் கருப்பை நுழைவாய் புற்றுநோயிலிருந்து ஒருவர் முழுமையாக குணமடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமுள்ளதாக டாக்டர் என் மதியழகன் கூறுகிறார். வருடம் கல்யாணம் பண்ணவங்க பெப்சிமேர் ஒன்று செஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா பெப்சிமேர் செய்யும் போதே டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த வாய்ப்பகுதியிலேருந்து கொஞ்சம் செல் எடுத்து லேப்க்கு அனுப்புவாங்க. அந்த என்னாச்சும் ஒரு கேன்சர் ஆரம்பிக்குதா இல்லையான்னு அதில் தெரியும். ஸோ அதில் தெரியும் போது ஏர்லியாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த கேன்சர் ஆரம்பிக்காத முன்னைக்கு அந்த ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேட் சொல்லுவோம். அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே கேன்சர் ஆரம்பிக்க போகுதுன்னு. ஸோ அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா கேன்சர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்களாக்க அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் திருமணமானவர்கள் ஒரு வருடம் ஒரு பெப்சிமேர் செய்து கொள்வது மிகவும் நல்லது. அது ஒரு ஈஸியான பரிசோதனை, விலையும் குறைவு தான். இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் கூட போய் செஞ்சுக்கலாம். திருமணமான பெண்களே அதிகம் பாதிக்கப்பட்டாலும் திருமணம் ஆகாதவர்களும் இந்நோயால் பாதிக்கப்படுவதுண்டு. இதற்கு தீர்வு காணும் நடவடிக்கையாக நமது நாட்டில் 2010ஆம் ஆண்டிலிருந்து 13 வயது மாணவர்களுக்கு கருப்பை நுழைவாயில் புற்றுநோய் தடுப்பூசி போடப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத வண்ணம் மருத்துவர்களும் தாதியர்களும் பள்ளிகளுக்கு வருகை புரிந்து தடுப்பூசியை போடுகின்றனர். மாணவர்களை தவிர்த்து இதர வயது பெண்கள் பொது மருத்துவமனைகளிலும் தனியார் கிளினிக்குகளிலும் கருப்பை நுழைவாய் புற்றுநோய் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம். ஒரு வேக்சின் இருக்குது. வேக்சின்னாக்க அந்த நோய் தடுப்பு. இப்போ பார்த்தீங்களா நம்ம கவர்மெண்ட்டில் ஃபார்மான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த வேக்சின் போடுறாங்க. ஆனால் அதனால அந்த ஃபார்மான் அந்த பிள்ளைகள்லாம் கவர் பண்ணிடும் இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு மேற்பட்டவங்க அந்த ஃபார்மான்லேருந்து வயசு கூட ஆனவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் அந்த சலுகை கொடுக்கறதுனால நீங்களே சொந்தமாக போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா போட்டுக்கிட்டிங்கனாக்கா அந்த நோய் தடுக்கலாம், வராமல் இருக்கிறதுக்கு சிறிதளவு தடுக்கலாம். ஆனால் பெப்சிமேனும் அந்த வயதானவங்க போட்டுக்கிறது நல்லது. பெப்சிமேனும் செஞ்சுட்டு வரணும் ரெகுலராக. கருப்பை நுழைவாய் புற்றுநோய் மீதான விழிப்புணர்வு குறைவாக இருப்பதே இந்நோயினால் அதிகமான பெண்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணம் என மருத்துவ ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இந்த மெத்தன போக்கை கைவிட்டு நமது ஆரோக்கியத்தில் நாம் தான் அக்கறை செலுத்த வேண்டும். நோய் முற்றியவுடன் வருந்துவதை விட முன்னெச்சரிக்கையுடன் மருத்துவரை சந்தித்து உரிய ஆலோசனைகளையும் சிகிச்சையையும் பெற்று நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம்.